ஷிலா பூத்வா. அந்த ஷிலா பூத்வாங்கிறத வச்சு ஷிலைனா கல், அவள் கல்லானாள் அப்படின்னு வால்மீகியே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி உண்டு. ஆனால் மற்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோம்னா அகல்யை கல்லானா மாதிரி செய்தி இல்லை. அங்கே என்ன ஒரே ஒரு செய்தினா, நீ யார் கண்ணுக்கும் தெரியாமல் போவாய், அவ்வளோதான். கௌதமர் என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, யார் கண்ணுக்கும் தெரியாமல் போவாய். இந்த கல்லுங்கிறத கொஞ்சம் பெருசாக எடுத்து டெவலப் பண்ணுறது யாருன்னா காளிதாசர் தான். ரகுவம்சத்தில் அவர் தான் டெவலப் பண்ணுறார். அதைத்தான் பின்னால் வந்தவர்கள் எல்லாரும் பிடித்து கொண்டார்கள், இன்க்ளூடிங் கம்பர். வால்மீகி சொன்னதுக்கு தெர் இஸ் சம் ரீசன். இதுக்கும் ஒரு ரீசன் உண்டு, இதுக்கும் ரீசன் இருக்குது. ஆனால் அங்கேயும் ஒரு ரீசன் இருக்குது. வந்தது இந்திரன் என்று அகல்யைக்கு தெரிகிறது. ஒரு விதத்தில் அவளுக்கு தெரிந்து விடுகிறது வந்தது இந்திரன். தெரிஞ்சதுக்கப்புறம் அவளால் தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமில்லை, அவளுக்கு ஒரு சின்ன கர்வம் உள்ளுக்குள்ள. என்னோட அழகுக்கு மயங்கி இந்திரனே வந்துட்டான். இப்போ நடந்த சம்பவத்திற்கு தண்டனை இல்லை, அவளுடைய சிந்தனைக்கு தண்டனை. அதுதான் இங்கே பெசன் சொன்னார்களே, a wrong is a wrong because the wrong is motivated by a personal thinking. அந்த சுயநலத்தில் நிற்பது. அவர் ஏன் சாபம் கொடுக்குறாருனா, அழகு, உன்னுடைய அழகு அப்படிங்கிற கர்வம் தானே. இப்போ அழகு எப்போ அழகாக இருக்கும்? அழகு எப்போ அழகுங்கிற அங்கீகாரத்தை பெறும்? நாம் நினைக்கிறதெல்லாம் அழகாங்கிறது அடுத்த கொஸ்டின். இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏதோ ஒன்று அழகுன்னு நாம் சில பேராமீட்டர்ஸை வச்சுருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்டில் சிலதெல்லாம் அழகு, சிலதெல்லாம் அழகில்லை. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டில் அழகுன்னு நாம் நினைக்கிறதே அழகுன்னே இருக்கட்டும், அது எப்போது அழகு? மற்றவர்கள் பார்த்து அது அழகுன்னு பாராட்டும் போது தான் அது அழகு, இல்லையா? அதை யாருமே பார்க்கலன்னா அந்த அழகுங்கிற கான்செப்டே அழிஞ்சு போய்டுறது அந்த இடத்துல. அவர் என்ன சாபம் கொடுத்தாருன்னா, நீ யார் கண்களுக்கும் புலப்பட மாட்டாய். நீ யாரோட கண்ணுக்காவது புலப்பட்டா தானே அழகுங்கிற கர்வம் உனக்கு வரும். அந்த கர்வம் போகணும்னா நீ யார் கண்ணுக்கும் புலப்பட மாட்டாய்.